16 வயதில காளியர்கள் 8 பேரும் பிச்சி மலர் பூத்தது போல பேரரசி 8 பேரும் பூத்து நிறைஞ்சிருக்கா. புஷ்பவதி பெண்ணா இருக்கா, பக்குவதி பெண்ணா ஆகிட்டா. அதலி மலர் பூத்தது போல அட்டகாளி 8 பேரும் அழகா பூத்திருக்கா. ரோசா மலர் பூத்தது போல ராஜ கிளியார்கள் 8 பேரும் பூத்திருக்கா. கனகாமரம் பூத்தது போல் காளியர்கள் 8 பேரும் பூத்திருக்கா. பூத்து நிறைந்து புஷ்பவதியாக இருக்க இந்த சீரான வேலை சிறப்பான பொழுதுல பாடும் முழமையை பரிசளிக்க வேண்டும் என்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய சீமான் பூமான் கனகவான்கள் நமது செங்கோட்டை நகரத்திற்கு அருகாமையில் உள்ள பிரானூர் பாடர் தொழிலாளர் சங்கம் அன்பு சீமான் சங்கர் பிரானூர் பாடர் கனிப்பாண்டியன் இடைகால் பெரிய சுவாமி மரப்பொடி வியாபாரம் பிரானூர் பாடர் பி குமார் அவர்களும் மரப்பொடி வியாபாரம் பிரானூர் பாடர் அவருடைய தங்க கரத்தினால 50 லட்சம். அன்னார்களுக்கு அடுத்து இந்த 3 முகம் கொண்ட முப்படாதி அம்மாளுடைய துணையாலையும் ஸ்ரீ தங்கமுத்தம்மனுடைய அருளாலையும் திருச்செந்தூர் முருகனுடைய துணையால் வாழ்வாங்க வாழக்கூடிய சக்தி BAPL ஆசிரியர் சக்தி BAPL அவர்களும் அர்ச்சனா பியூட்டிஷியன் இந்து BSc எஸ் காவியா எஸ் கார்த்திகா கே சிவசந்தன பிரபா ரொம்ப பொடி எடுத்தாதான் கண்ணு பத்த மாட்டாங்க. கே சரவணமூர்த்தி ஸ்ரீ முப்படாதி அம்மாள் துணையால் தங்கமுத்தம்மன் அருளால் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கிருபையால் வாழக்கூடிய அன்பு சீமான்கள் சீமாட்டிகள் அதாவது சக்தி BAPL அர்ச்சனா பியூட்டிஷியன் இந்து BSc எஸ் காவியா எஸ் கார்த்திகா கே சிவசந்தன பிரபா கே சரவணமூர்த்தி பாடுமளமையை பரிசளித்த நல்ல உள்ளங்கள் எல்லாம் வெற்றார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்துன சீதனத்தோடு வாழணுமே வாழணும் சிவன் அருளா முகம் போனாலோ தங்க முகமாகும் 1 10 100 கோடி உயர வேணும் கையிலை போல இல்லைக்கு உயர வேணும் கையிலை போல பார்வதி அருளா செய்யும் தொழில் விருத்தியாகி செழித்து ஓங்கி வாழும் ஐயா செழித்து ஓங்கி வாழும் ஐயா
பேரும் அழகுடனே வளர்ந்திருக்கா சந்தன மாரியம்மா இளங்க பார்வதியா காளியம்ம கருமாரி காளியர்கள் 8 பேரோ அழகுடனே வளர்ந்த போது 16 வயசாச்சுல்ல. இளங்க பார்வதிக்கு பாலிய விவரம் தெரியுது. உச்சினி மகாளி இளங்க பார்வதியை கூப்பிட்டா, ஏட்டிய தங்கச்சி இளங்க பார்வதிங்க வா, ஏட்டிய முப்படாதி, ஏட்டிங்க வா, ஏட்டிய நாகமா, ஏட்டிங்க எல்லாருங்க வாங்கட்டியா ஏட்டி நமக்கு வயசு என்ன ஆகுது? 16 வயசு ஆகுத. இவ்வளவு காலம் நம்மளை வளர்த்தது இந்த சந்தனமா முனிவர். அவர் காட்டுக்குள்ள உள்ள பல வகையை கொண்டாந்து நம்மளை ஊட்டி வளர்த்தாரு. இவர் மட்டும் இருக்காரு. அப்ப இவர் தான் நமக்கு அப்பா இருக்கும்போது அம்மாளே எங்க மம்மி, தாப்ப இருக்கும்போது தாய எங்க? நம்ம என்ன அப்பா இருக்காரா ஆத்தா இல்லாம என்ன ஆகாயத்துல இருந்தா விழுந்துட்டோம்? வாங்கட்டியா போய் சந்தனமாமணி விட்ட விவரத்தை கேட்போம் அப்படின்னு சந்தனமாமணி வர அக்கா தங்கச்சி 8 பேரும் சூழ்ந்து நின்று சந்தனமாமணிவர் தாடியை பிடிச்சுக்கிட்டா இந்த அம்மா முப்படாதி. ஓ தாத்தா, அப்பாவா நீர் இருந்தீங்க, ஆத்தால எங்கயா? எனக்கு தெரியாதும்மா. ஏதோ நீங்க 6 மாத்த பிள்ளைகளே ஏதோ கண்ணன் கொண்டாந்து வளர்க்க சொன்னாரு, வளர்த்தான் வாலியமாக்கின. இப்படி என் தாடி மொழியை பிடிச்சீங்கன்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? தாடியை விடவா? ஏ தாத்தா, நீர் எல்லாம் அறிஞ்சவர் தானே. எங்க 8 பேருடைய ஆயுள் காலம் எவ்வளவு, நாங்க எவ்வளவு காலம் வாழுவோம்? அப்பன் சொன்னாரு, உங்க ஆயுள் காலம் 51 வயசு. ஏ தாத்தா, இந்த உலகத்து மக்கள் எல்லாம் 80, 90, 100, 110, 120 வயசு வரை இருக்காங்க. எங்க 8 பேருக்கு என்ன 51 குறைச்சு சொல்லியாரு. ரொம்ப குறைச்சு சொல்லி உங்க ஆயுள்களை அதிகமாக்கணும்னா சிவனை போய் பாருங்க. சிவனைத்தான் பார்க்கணுமா? அப்ப எங்க 8 பேருடைய பேராது உமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப எங்களை மூத்தவ யாரு இளையவ யாருன்னா தெரியுமா? ஆமா. அப்ப எங்களை பிறவி செஞ்சது எவன்? சிவன்கிட்ட தான் கேட்கணுமா? அப்ப சிவனை நாங்க பார்க்கணும் என்ன செய்ய? அம்மா யாக வளர்க்கணும். அம்மா இந்த சந்தனமாங்காவுக்குள்ள அட்டகாலி 8 பேர்களை ஒண்ணு சேர்ந்து சிவனை பார்க்கணும்னா ஒரு வழி இருக்கு. 50 அடி ஆழம் 60 அடி நீளத்துல ஆழ குழிய வெட்டுங்க. வெட்டுங்க. ஆழ குழியில 21 சிப்பிகள், ஆலஞ்சுப்பி, அரசஞ்சுப்பி, புங்கஞ்சுப்பி, புளியஞ்சுப்பி, நாங்கு, குவாங்கு, நல்ல ரசு, இப்படியெல்லாம் வச்சு விறகுகளை பிறக்கி ஆழ குழியில போட்டு 7 வகை எண்ணெயை ஊத்தணும். ஈஜனை நினைச்சு யாகத்தை வளர்க்கணும். அக்கினிய வளர்த்தியனா ஆண்டவன் வருவாரு. நீங்க கேட்ட வரத்தை தருவாரு, அள்ளி தருவாரு. இந்த சந்தனமாமோ காளியரிடம் சொன்ன காளியர்கள் 8 பேரும் சந்தனமாங்காவுக்குள்ள ஆள நல்ல குளிய வேட்டி அதுல 21 சிப்பிகளை குளியதில போடுவாரா. 7 வகை எண்ணெய் ஊத்தி 7 வகை 8 பேர் யாகத்தை வளர்ப்பாரா. 7 வகை எண்ணெய் ஊத்தி யாகத்தை வளர்ப்பாரா. அக்கினி அகங்கல அட்டகாலி வளர்ப்பாரா. அந்த காளியர்கள் வழக்கு வேள்வி ஐயா வழக்கு வேள்வி ஆதி கைலாசம் வளருதையா. காளியர்கள் வழக்கு வேலி
கூதையா ஆண்டவன பாக்குதையா கூதையா ஆண்டவன் பகவானுக்கு பகவானுக்கு மாறுபடாமே அணியெல்லாம் மாறுபட்டு வருகுதை அமலுபடாமே அணியெல்லாம் அமலுபடா அமல் வேற்பா அமல் வேற்பா இப்படியாக ஆண்டவன் பகவான் அச்சின சிக்கன சக்கரமா அங்கிட்டு இங்கிட்டு முழிக்காரு முழிக்காரு அங்கமெல்லாம் சிவனுக்கு வேக்கவும் பார்வதி பாக்கா பாத்துக்கிட்டா 8 பேர் யார நினைச்சு யாக வளர்க்கா பகவான் நினைச்சலாம் வேலை பார்க்கா சிவனுடைய உடம்புல எல்லாம் யாகம் வளர்ந்து பாயுது அக்கினி யாகத்தை ஆண்டவனால தாங்க முடியல. உடனே பார்வதி பார்த்தா என்னடா இந்த சிவபெருமா உடம்பு இப்படி வேர்வையா பொங்குது அப்படின்னு கேட்க உடனே பகவான் சொன்னாரு, எம்மா வேற ஒண்ணும் இல்ல, உன் தங்கச்சி மாதிரி 8 பேரும் என்ன நினைச்சு யாக வளர்க்கா. ஓஹோ, உங்களை நினைச்சு யாக வளர்க்காளா, நான் போய் யாகத்தை அமர்த்திட்டு வரேன் அப்படின்னா ஆதி பராசக்தி அந்த ஆதி வெள்ளி கையிலை வீட்டு சந்தனமா காவுக்கு தான் சந்தனமா காவுக்கு சக்தி பார்வதியா வருவாளா சக்தி பார்வதியா வருவாளா ஏ தங்கச்சி இடமதியில பார்வதியா சொல்லுவாளா அமத்துங்கட்டியா நீங்க வழக்கையாக என் புருஷ அங்கத்துல வந்து பாயுதுட்டியா ஆண்டவனால இருக்க முடியல, எந்திக்க முடியல அவருக்கு படியலக்க போக முடியல, முடியல அவருக்கு அப்படின்னா அம்மா இவாள்கிட்ட நம்ம எனக்கு என்ன பேச்சு. 8 பேரு குடங்குடமா எண்ணெய ஊத்தி யாகத்தை வளர்க்கா பார்வதியை 8 பேரும் மதிக்கல. உடனே பார்த்தா பார்வதி என்ன செய்தா, நம்ம தங்கச்சிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தோம் கேட்கல, இந்த யாகத்துல நம்மளே இறங்கிடணும். ஆதிசக்தி பார்வதி அக்கினி யாகத்தில பார்வதியா இறங்குவாளா, அக்கினி பூவெடுத்து அங்கத்தில போடுவாளா, யாக நல்ல பூவெடுத்து பார்வதி தேகத்தில போடுவாளா நம்ம அக்கா இறங்கிட்டா அப்ப அவ இறங்குனா பவர் பூரம் சிவபெருமா அவளுக்கு கொடுத்துருவாரு. நம்மளும் அந்த பார்வதி அக்கா கூட யாகத்துல இறங்கணும் என்று 8 பேர் கைய கொடுத்து அக்கினி பூவில அட்டகாளி 8 பேர் இறங்குதா. ஆமா, அன்னைக்கு அவ 8 பேர் யாகத்துல இறங்க போயிட்டான். இன்னைக்கு நம்ம உலகத்துல பூக்குழி இறங்குது மத்தியலா, பூக்குழி இறங்குதோம், அவதான் இறங்கினா. அவ இறங்க போயிட்டா, அவளுக்கு பின்னால் நம்மளும் பூக்குழி இறங்குதோம். இல்லைன்னா பூன்னு நமக்கு என்னன்னு தெரியாது. அக்கா தங்க 8 பேர் கையெல்லாம் கொறுப்பா அக்கினியாக அவ 8 பேரு இறங்குவா. ஏ அக்கா தங்க 8 பேர் அக்கினியில இறங்கும் போது 8 பேர் அங்கம் எல்லாம் எரியுதையா, 8 பேர் ஆவி மட்டும் பிரியலையா, 8 பேர் உடலை எல்லாம் எரியுதையா, உடலை எல்லாம் எரியுதையா, 8 பேர் உயிரும் மட்டும் பிரியலையா. உடலை எல்லாம் எரியுதையா, உயிரும் மட்டும் பிரியலையே.
8 பேர்களா ஆதி விராஜ்யத்தி 9 பேரா அக்கினியில இறங்கியிருக்கா. இறங்கியிருக்கா அக்கினி அப்படி பசுமமா அமரவும் அம்மா ஆண்டவன் மறுபடியும் பிழைச்சு வாராரு. பிழைச்சு வந்த சிவபெருமா அம்மா யாத்தையும் நம்ம பொண்டாட்டி பார்வதியில அம்மா பார்வதியை பிறவி செஞ்சா 8 பேரையும் பிறவி செய்யணும்னு ஆண்டவன் சிவபெருமா சந்தனமங்காவுக்கு வந்து தீர்த்தங்கொண்டு தெளிப்பார திருப்பிரம்பால அட்டகாளி 8 பேர மறுபிறவி கொடுப்பார 8 பேர மறுபிறவி கொடுப்பார கொடுத்த போது ஹலோ இருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய சேனைத் தலைவர் சமுதாயத்தின் சார்பாகவும் சேனைத் தலைவர் இளைஞர் மன்றத்தின் சார்பாகவும் நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வில்லிசை கலைஞர்களுக்கு மலர் மாலையும் பொன்னாடையும் அணிவிக்கப்படுகின்றது. இந்த சிறப்பான வேளையில பாடும் புலமையை பரிசீலிக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களுடன் வடக்கை மையம் தெற்கே குமரி ஒரே கோத்திரம் சண்முக கோத்திரம். அந்த சண்முக கோத்திரத்தில் அவதரித்த திருவாளர்கள் சேவல் கொடியோடும் சேனைத்தலைவர் படையோடும் பிறந்தவர்கள். வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்துக்கு சொந்தக்காரர்கள். முருகப்பெருமானுடைய போர்ப்படை தளபதி சேனைத்தலைவர் சமுதாயத்தில் அவதரித்த சேனைத்தலைவர் சமுதாய பெருமக்களும் சேனைத்தலைவர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாக பாடும் வில்லிசை கலைஞர்கள் 6